கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியனுக்கு தந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக பெங்களூர் வேதமானவர் சபையின் சார்பாகவும் மற்றும் அங்கிருக்கக்கூடிய சபையின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக நாட்களாக நான் இங்கே வரணும்னு நம்ம யோசனை பண்ணோம். தேவனுடைய சித்தம் இந்த நாளில் உங்கள் மத்தியில் உங்களை காணும்படியான ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை, உங்களோடு கூட உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி தந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய தேவனுக்கு நான் மிகுந்த நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்பிக்கை, இல்லைங்களா? நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அநேக விஷயங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டது. அதே காரணத்தில் பார்க்கும்போது தேவன் அவருடைய பிள்ளைகளை எதன் அடிப்படையில் அழைச்சிருக்கார்? விசுவாசம், இல்லைங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனை கூடாத காரியம். அப்போது இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக, நமக்கு முன்னால் இந்த பூமியில் வாழ்ந்து வந்த நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் எந்த கோணத்தில் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு சரி நிகராக பொருந்தி போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும், அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கடந்து போனாலும் கூட தேவன் பேரில் அவர்கள் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை அவர்களுக்குள் எப்படி உருவானது, இல்லைங்களா? இது பார்க்கணும். ஏன்னா நாம் எல்லோரும் மனிதர்கள். அநேக நேரங்களிலே நமக்கு சில சந்தர்ப்பங்களில் அதிக உற்சாகம் வரும், புரியுதுங்களா? ரொம்ப உற்சாகம் வரும், அப்புறமா அப்படியே என்ன ஆயிடும், அப்படியே சோர்வுக்குள்ளே போயிடும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, நமக்கு சில அனுபவங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாது, இல்லைங்களா? சந்தோஷமாக இருக்கும்போது தேவனை நல்லா தொழுது கொள்வோம், உற்சாகமாக இருப்போம், சகோதர ஐக்கியத்தில் பங்கெடுப்போம், சகோதரர்களுக்காக வேலை செய்வோம், உற்சாகமாக இருப்போம், எல்லா காரியங்களும் நம்ம முந்தி இருப்போம். ஆனால் சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது சோர்வுகள் நமக்குள்ள வரும். இது யதார்த்தமானது. இது யாரையும் குற்றம் கூறவோ குறை சொல்லவோ முடியாது. இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இயல்பான சூழ்நிலை தான். ஆனால் ஒரு புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்ட நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கோம். இந்த பூமியில் வாழக்கூடிய சக மனிதர்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை மிகவும் வித்தியாசப்பட்டது. ஏன் கேட்டிங்கன்னா, எதற்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அண்டசராசரத்தையும் படைத்த தேவனை நம்ம என்ன பண்ணுறோம்? தொழுது கொள்கிறோம். அப்போது ஏன் இப்படி நடக்குது நம்முடைய வாழ்க்கையில்? எதற்காக இப்படி அப்போ அந்த மாதிரி ஒரு சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது நாம் என்ன ஒரு கிரியைகளை காண்பிக்கணும்? அப்போது அந்த கிரியைகளை காண்பிப்பதற்கு நமக்கு ஒரு ஊந்துதலான ஒரு சக்தி நமக்கு தேவைப்படும், இல்லைங்களா? அந்த சக்தி இல்லைன்னா இந்த வழியில் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, நம்ம பாடியில் சில என்ன இருக்குதுன்னா, அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத ரத்தத்தில் சில குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாமே இருக்குது, எலக்ட்ரோலைட்ஸு இதெல்லாமே இருக்குது. ஆனால் உடல் பார்க்கும்போது நல்லா தான் இருப்பார், ஆனால் அவர் சோர்ந்து இருப்பார், அவரால் எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. பார்க்கும்போது எப்படி தெரிகிறாரு? நல்லா தான் இருக்கார், ஆனால் அவரை குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. அப்போது உடலில் ஏதாவது காயங்களோ ஏதாவது பட்டிருக்குதானா? எதுவுமே கிடையாது. அவருக்கு என்ன சொல்லுவார்னா, அவருக்கு ஒரு எலக்ட்ரோலைட்ஸ், பிளேட்லைட்ஸ் கம்மியாக இருக்குது, ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி தெரிகிறார்? ரொம்ப அருமையாக இருக்கார், எந்த காயமோ வெளி தோற்றத்தில் எந்த இதுவும் இல்லை. அப்போது அதை என்ன செய்யணும்? சரி செய்கிறதுக்காக சில என்ன பண்ணுறாங்க, குளுக்கோஸு, அதுக்கேற்றதான மெடிசன், அது என்ன பண்ணுறாங்க கொடுக்கும்போது திரும்ப அந்த லாஸான எனர்ஜி, அந்த போன அந்த சத்து மீண்டும் அந்த உடலில் என்ன ஆகுது, அவருக்கு வருது. அப்போது சக மனிதர் போல் அவரும் மற்ற எல்லாரும் கூட அவர் என்ன பண்ணாருன்னா நடமாறு. அப்படி தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய மாம்சம் இணங்கி
இப்போ எப்படி பார்க்கும்போது 2 சிந்தை இருக்குது நமக்குள்ள. ஒன்று மாம்சீக சிந்தை, இன்னொன்று ஆவிக்குரிய. இந்த ஆவிக்குரிய சிந்தைக்கு மாம்சீகமான இந்த சிந்தை வணங்கி போகணும். மற்றும் இந்த மாம்சீகமான சிந்தையை பெற்றிருக்கிறதான இந்த சரீரம் என்ன ஆகணும்? வணங்கி போகணும். ஆனால் வணங்கி போகுமானா அநேக நேரத்தில் வணங்கி போகாது. அந்த போகாத காரணத்தினால சில அனுபவங்களுக்குள்ளே நாமளே கடந்து போயிடுவோம். ஆனால் தேவன் நம்மை விட மாட்டார். மீண்டும் என்ன செய்வார்? தேவன் மீண்டும் சில அனுபவங்களை, சில துன்பங்களை, சில துயரங்களை, சில கஷ்டங்களை நமக்கு கொடுத்து மீண்டும் அதே வழியில் தேவன் கொண்டு வர. அதுக்கு தான் சங்கீதம் 23வது சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 23வது சங்கீதம். உன் கோலும் உன் தடியும் என்னை என்ன தேற்றும். ஏன் கோலும் தடியும் 2 வார்த்தை பயன்படுத்துகிறார்? வாசிக்க வேணாம், நம்மளுக்கு எல்லாம் பரிச்சயமான சங்கீதம் தான் அதை, வாசிக்க வேணாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்கிறேன். உன் கோலும் உன் தடியும் என்னை தேற்றும் அப்படி சொல்கிறார். என்ன இது? கோலுனா என்ன, தடினா என்ன? மெய்ப்பன் என்ன வச்சிருக்காராம்? கோல் வச்சிருக்காராம். அப்புறமா தடி வச்சிருக்காராம். லைட்டாக ஒரு டச் பண்ணுவார், அப்படியே அந்த ஆடு என்ன ஆயிரும்? மந்தையோட சேர்ந்தோம். புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவத்தில் நம்முடைய சகோதரர்கள் நம்மளை புரிஞ்சிக்காமல் போகலாம், நம்முடைய சகோதரிகள் நம்ம கூட இருக்கவங்க புரிஞ்சிக்காமல் போகலாம், நம்முடைய குடும்பத்தார் புரிஞ்சிக்காமல் போகலாம், நம்ம அக்கம் பக்கத்தார் புரிஞ்சிக்காமல் போகலாம், நம்ம சொந்த உற்றார் உறவினர் யாரும் புரிஞ்சிக்காமல் போகலாம் நம்மளை. ஆனால் நம்முடைய உறுதி எப்படி இருக்கணும்னா, என்னை அழைத்தவர் சர்வ வல்லவல்ல தேவன். அவர் என்னை எப்பவே முன்குறிச்சிட்டார்னா, தாயின் கருவில நான் இந்த அழைப்பை பெறுவேன் என்று அவருக்கு தெரியும். இதை வரைக்கும் நடத்தினாரு, இனிமேலும் நடத்துவார். 2 விஷயம் நடக்கும் இந்த உலகத்தில். நம்மை தாக்கக்கூடிய விஷயம் இது மரணத்தோட முடிச்சிடும். ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்பேற்பட்டதாக இருக்குதுன்னா, இந்த மரணத்தோட முடியுதா இல்லை மரணத்துக்கு அப்பாற்பட்டதா? அப்போது நம்ம மரணத்துக்கே பயப்பில்லை அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பயப்படலாமா அப்படின்றது கிடையாது, இல்லைங்களா? அப்போது அந்த துணிச்சலும் அந்த வைராக்கியம், தேவன் மேலே பற்றி எறியக்கூடிய அந்த வைராக்கியம் எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கு தான் நீங்கள் போய் பாருங்கள். மேகம் போல திரளான சாட்சிகள் இருக்குது. எங்கே இருக்குது? மேகம் போல் திரளான சாட்சிகள் இருக்குது. அவர்கள் தேவன் பேரில் எப்படி விசுவாசம் இருந்தாங்க, அந்த விசுவாசத்தில் அவர்கள் செய்த கிரியையினால் அவர்கள் நீதிமான்களாக ஆக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறார். அப்போது தேவன்கிட்ட ஒருத்தர் கிட்ட வரணும்னா அவர் சாதாரணமாக வர முடியுமா? சில க்ரைட்டீரியா தேவன் என்ன பண்ணார் கேட்குறார். இப்போ தேவன்கிட்ட நம்ம நேரடியாக போக முடியுமா? தேவன்கிட்ட சில பக்தர்கள் போய் நிற்கும் போதெல்லாம் அவருடைய பாவங்களை உணர்றாங்க. ஐயோ, நான் அந்த வெளிச்சத்தை கண்டேன், நான் என்ன ஆகிருக்கிறேன், என் உதடு பாவத்தினோட இதில் என்ன பண்ண முடியாது, துதிக்க முடியாது, அப்படியே விழுந்துடுறாங்க. தூதருடைய காட்சியை கண்டு அவர் முன்னால் அப்படியே சாட்சி அப்படியே விழுந்துறாங்க. அப்புறமா தட்டி எழுப்பி அவரை என்ன பண்ணுறாரு, பயப்படாதீங்க அப்படி சொல்கிறார். முதல் சொல்ல வார்த்தை என்ன சொல்கிறாரு, பயப்பட. அப்போது மனிதனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பயம் நிறைந்ததாக, கலக்கம் நிறைந்ததாக அப்படி காணப்படுது. ஏன்னா யோசனை பண்ணி பாருங்கள், சீனாய் மலையில் தேவனுடைய அந்த சத்தம் கேட்கும்போது, மோசே நீங்கள் போங்க, நாங்கள் வரமாட்டோம்னா. ஆனால் எல்லாரும் மலைக்கு போனோம். மலையின் அந்த உச்சியில் அந்த சத்தம் கேட்டாலுமே கீழே இருக்கக்கூடிய மக்களால் அதை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்போது தேவன் எப்பேற்பட்டவர், அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய அந்த ஒரு காரியங்கள் எப்பேற்பட்டதாக இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணோன்னா, எல்லா விஷயங்களும் எல்லா நாட்களும் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நம்ம அனுபவிக்கணும். அப்போ அனுபவத்து நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அப்போது நீங்கள் எப்படி அதை ருசிக்க முடியும், இல்லைங்களா? ஒரு பிரியாணி, நம்ம ஒரு ஹோட்டலில் போய் ஒரு பிரியாணியை சாப்பிட்றோம் அப்படின்னா நிறைய பிரியாணி சாப்பிட்ருப்போம், இல்லைங்களா? ஆனால் அந்த பர்டிகுலரான அந்த பிரியாணி என்ன இருக்கும், எப்படி நம்மளுக்கு அது தெரியுது? அது அனுபவிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அனுபவிக்கிறதுக்கு எப்படின்னா, நம்முடைய நாட்களில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் நாட்களில், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ரொம்ப கொஞ்சம். பாருங்கள், இந்த 100 வருஷத்துக்கு நம்ம யாரும் இருக்க போக மாட்டோம். இந்த 100 வருஷம் இன்னைக்குலேருந்து நீங்கள் கணக்கெடுத்து 100 வருஷம் எங்கே போய் முடியும்? 2125வது வருஷம், இல்லைங்களா? இந்த 2125வது வருஷம் வரைக்கும் நான் இருப்பேனா? இல்லை.
அப்போது நம்முடைய வாழ்க்கையே இவ்வளோ டெம்பரவரியாக இருக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது? டெம்பரவரி தான். ஆனால் இவைகள் எப்படி பார்க்குது அப்படின்னா நம்மளை அப்படியே தேவன் பக்கமாக போகிற நம்மளை திசை திருப்பி வேறு பக்கம் என்ன ஆகுது? கொண்டு போகுது. ஆனால் இதுதான் நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் மனுஷர்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஆச்சா அப்படின்னா கண்டிப்பாக ஆச்சு. அவங்க தான் முற்பிதாக்கள், அவங்க தான் விசுவாச வீரர்கள். அவரோட பற்றி ஒரு பட்டியலை கொடுக்குறார், வாசிக்கலாம். 11வது அதிகாரம், 11வது அதிகாரம் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கு. காணப்படாதவைகளின் நிச்சயம் எப்படி நம்ப முடியும்? நம்பப்படாதவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் சொல்றார். இல்லைங்களா? இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம விளக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே ஒரு காரியத்தை நீங்கள் நம்பினா அதை நீங்கள் கண்ணால் பார்க்கணும், இல்லைங்களா? கண்ணால் பார்க்காத தவிர நீங்கள் என்ன செய்ய முடியாது? நம்ப முடியாது. அதுக்கு தான் மனுஷர்கள் கடவுள்களை எப்படி வணங்குறாங்க, எப்படி வேணா அவங்க தங்களை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு சிலை என்ன இருக்கணும், அந்த ஒரு சிலையானது என்ன இருக்கணும்னா ஒரு கம்பீர தோற்றத்துடையதாக இருக்கணும், தங்களை காட்டிலும் பெருசாக இருக்கணும். அப்படியெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காட்சி அது அந்த சிலையானது வெளிப்படுத்தணும், ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை இருக்குது என்னுடைய காரியத்தில் அப்படின்றத வெளிப்படுத்தணும். அவங்கனால அதை கண்ணால் பார்த்து தான் என்ன செய்ய முடியும், ஓ இதுதான் கடவுள் அப்படின்றத வணங்க முடியும். ஆனால் இங்கே எபிரேயரில் என்ன சொல்கிறாருன்னா, நம்பப்படாத, வாசிங்க இன்னொரு முறை. விசுவாசமானது நம்பப்படாதவைகளின் உறுதி. தேவன் இந்த உலகத்தை அவருடைய வார்த்தையில் என்ன பண்ணாரு? படைச்சார். நமக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா? இல்லைங்களா? எதுவுமே இல்லை, இல்லைங்களா? ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி தான் சொல்கிறார். அதுதான் அதில் விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த விசுவாசத்தை நீங்கள் உறுதியாக என்ன செய்யணும்? உறுதியாக பற்றி கொள்ளணும்னு சொல்கிறார். அந்த விசுவாசம் உறுதியாக பற்றி கொள்ளணும் அப்படி சொல்கிறார். இன்னும் சில உங்களுக்கு இன்னும் புரியும்படியான சில உதாரணத்தை சொல்கிறேன், ஈஸியாக நமக்கு புரியும். நம்ம ஒரு இடத்த வேலை செய்கிறோம், இல்லைங்களா? நமக்கு சம்பளம் வருது எப்போ? அந்த மாத கடைசியிலோ அந்த மாதம் முடிஞ்சோம். ஆனால் நம்ம எப்படி வேலை செய்கிறோம்? சம்பளம் வந்துடுது. எப்படி ஆனாலும் நமக்கு என்ன ஆயிடும்? சம்பளம் வரும். நம்ம வேலை செய்கிறோமா இல்லையா? ஆனால் சம்பளம் வந்தால் தான் வேலை செய்வோம்னு இருக்கோமா? இல்லை. அப்போது எப்படின்னா நம்ம யதார்த்தமாக புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறோம். அப்படி தேவனை ஒருத்தர் உண்மையாக தேடுகிறவராக இருந்தால் அவர் எங்கே இருந்தாலும் தேவன் அவரை உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வார்? வைப்பார், இல்லைங்களா? அவர் வாக்கு மாறாத தேவன். அந்த வாக்கிலே நமக்கு விசுவாசம் இருக்கணும், அந்த வாக்குதத்தத்தில் நமக்கு விசுவாசம் இருக்கணும். அந்த வாக்குதத்தத்தை நாம் பற்றி கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய துன்ப நேரங்களிலே அந்த வாக்குதத்தத்தை நம்முடையதாக்கி கொண்டவர்களாக இருக்கணும். அந்த வாக்குதத்தம் நமக்குள் கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். புரியுதுங்களா? அதை தான் சொல்கிறாரு. விசுவாசிச்சிங்க. யாரு கூட தான் விசுவாசிக்கிறாங்க தெரியுமா? யாரு கூட தான் விசுவாசிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? பிசாசுகள் கூட விசுவாசித்து நடங்குது. அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கும் பிசாசுகள் விசுவாசிக்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் காணப்படும்? புரியுதுங்களா? நாமளும் விசுவாசிக்கிறதுக்கும் பிசாசுகள் விசுவாசிக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க அதோடு நின்றுறாங்க. அந்த விசுவாசம் தேவனுக்கு தேவன் ஒருவர் உண்டென்று அதோடு நின்றுறாங்க. அப்படியே நம்மளும் நின்றோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்க விசுவாசிச்சாங்க, பிசாசுகள் விசுவாச, அதுதான் ஒப்பிட்டு பேச முடியும். ஆனால் நமக்குள் கிரியை காணப்படணும், நமக்குள்ள கிரியை காணப்படணும். புரியுதுங்களா? அந்த கிரியையில் தான் நாம் தோல்வி அடைகிறோம். நமக்கும் விசுவாசம் இருக்குது, ஆனால் நம்ம கிரியைன்னு வரும்போது நம்ம என்ன ஆயிடுறோம்? தோல்வி அடைஞ்சிடறோம், மொத்தமாக போயிடுது.
ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன் பாருங்கள். கோபப்படக்கூடாதுன்னு நம்ம கேட்குறோம். கோபப்படக்கூடாது அனாவசியமாக. இயேசு கிறிஸ்து கூட கோவப்பட்டார். நிறைய உதாரணங்களை அவரை வச்சு நம்ம சமாளிச்சிடறோம். அவர் கோவப்படலையா? அவர் ஜாட்டை எடுத்து தேவாலயத்தில் எல்லாரையும் என்ன பண்ணார்? அடித்தார். கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. இந்த வசனங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? கோட் பண்ணி நாமளே என்ன பண்ணிடுறோம்? சமாதானப்படுத்திக்கிறோம். கோவப்படாதீங்கன்றது தான் இந்த விஷயம். ஆனால் நம்ம என்ன கோவப்பட்டு திரும்ப என்ன கோவப்பட்டோம்னா அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு எங்கெங்கே போகும் தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறோன்னா, அந்த சூழ்நிலையில் வரும்போது நம்ம என்ன ஆயிடுறோம்? கோவப்படக்கூடாது தான். ஆனால் கோவப்பட மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன ஆயிடுறோம்? எல்லாமே மறந்து போகுது. எத்தனை பாடங்கள் கேட்குறோம், எத்தனை கன்வென்ஷன் அட்டென்ட் பண்ணுறோம், எல்லா இடத்துக்கும் போகிற வரோம், மொத்தமாக என்ன ஆயிடுது? நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த கோவத்தை சொன்னேன். அப்படி நிறைய உதாரணங்கள், நிறைய பலகீனங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிரியைகளில் நாம் தோல்வி அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரியைகளில் தோல்வி அடைகிறோம். இந்த கிரியைகளில் வெற்றி பெற்றவங்க தான் வீரர்கள் ஆகிட்டோம். அவங்கள தான் நம்ம படிக்கணும். அவங்கள படிக்கும்போது நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்டதான சூழ்நிலைகள் வரும்போது நாம் அவருடைய கிரியைகளை மிஸ்மேட்ச் பண்ணாமல் மைன்யூட்டாக கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுசரிக்கணும் இல்லைங்களா? அனுசரிக்கும் போது அதனுடைய முழு ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. 2ஆம் வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த 3 வசனத்துல 1.5 மணி நேரம் பேசலாம். நான் பேச முடியுது 3 வசனம் தான். ஏறக்குறைய எவ்வளோ மணி நேரம் பேசலாம் தெரியுமா? இந்த விஷயத்துல இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்குது. 1.5-2 மணி நேரம் பேசலாம். என்ன சொல்லி எழுதுறாருன்னா பவுல் அந்த விஷயத்த, இந்த மாதிரி காரியங்களை அவர் ரொம்ப கவனித்து ஒவ்வொரு விஷயங்களும் திட்டம் தெளிவாக எழுதுறார். எழுதும்போது என்ன சொன்னான்னா, இந்த உலகம் காணப்படுகிறவைகளால, வசனத்தை கவனிச்சிங்களா? பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ இந்த பென், இப்போ இந்த பேனா வைங்க, இது மேனுஃபேக்சர் ஆகணும்னா என்னென்ன தேவைப்படும்? பிளாஸ்டிக். கரெக்டாக சொன்னார் பிரதர். மெயின் பிளாஸ்டிக் வேணும். அடுத்து மை, இங்கு. ஏன் உங்களெல்லாம் பேச வைக்கிறேன்னா, பிரதர் கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக இட்லியை போட்டார், தோசையும் போட்டார். நானும் கொஞ்சம் சோர்வாக அப்படியே தூக்கம், ஃபேன் காற்று வேறு, அது அப்படியே தூக்கம் எழுக்கிற மாதிரி, அங்கேருந்து ஸ்டாண்டிங்கில் வேறு வந்தது, கொஞ்சம் அப்படியே அசதி இருந்துச்சு. அப்போ நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நீங்களும் அப்படியே ஆன்சர் கொடுக்கலன்னா தப்போ சரியா, நீங்கள் மொத்தத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நானும் கொஞ்சம் ஆன்சர் கொடுக்க கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, எந்த பாயிண்ட்டுக்கு வந்தோம்? அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ண. நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறீங்களான்னு நான் என்ன பண்ணேன், செக் பண்ணேன். ஸோ அதனால் என்ன செய்யறேன்னா, இந்த பேனா ஒரு உதாரணத்தை சொல்லும். இந்த பேனா உருவானது எப்படின்னா, எல்லாமே ஒரு பொருள் வேணும். எல்லாமே ஒரு பொருள் வேணும். அந்த பொருள் இல்லாமல் இன்னொரு பொருள் உருவாகாது. அதை தான் சொல்கிறார் தேவனாங்க கத்திர. அந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து படிங்க. இப்போ படிங்க, புரியும் அந்த வசனம். படிங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால உண்டாகவில்லை. காணப்படுகிறவைகள் இந்த வீடு. இந்த வீட்டுக்கு என்னென்ன வேணும்? இந்த வீடு இப்படி கட்டணும்னா என்னென்ன வேணும்? சிமெண்ட்டு, கல், மணல் எல்லாம் வேணும் இல்லைங்களா? கம்பி எல்லாம் வேணும் இல்லைங்களா? இதெல்லாம் கரெக்டு. எல்லாம் மனுஷர்கள், மேஸ்திரிகள் எல்லாரும் வேணும். எல்லாரும் இருந்தால் தான். இப்போ எல்லாம் கல், மண், சிமெண்ட் மட்டும் வச்சுட்டா வீடு கட்டிட முடியுமா? மனுஷன் மேஸ்திரிகளாம் வேணும், வேலைக்காரங்களும் வேணும். இவைகள் எல்லாம் வேணும் இல்லைங்களா? எதுவுமே இல்லாமல் செய்வார். யாரால? அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னா ஏதாவது ஒரு மெட்டீரியல் வேணும் உங்களுக்கு. எதையுமே இல்லாமல் என்னால் இதை படைக்க முடியும்.
கடலை எப்படி படைக்க முடியும்? கடல் முன்னால் எப்போவாது போய் நின்று பாருங்கள். எப்போது போகணும், எப்போவுமே வேலை வெட்டி அதே இதுன்னு போகணும். எப்போது தேவன் கொஞ்சம் வெளியில் போய் சுற்றுலான்னு சொல்லலை, போய் கடல் முன்னால் நின்று பாருங்கள். கடல் எந்த லெவல் வரைக்கும் நீ கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வெறும் தண்ணியாக தெரியும். எங்கே வச்சுருந்தார் தேவன் எவ்வளோ தண்ணீரை இல்லைங்களா? மணல் ஃபுல்லாக, மணல் பகுதி ஃபுல்லாக நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்முடைய இருந்தாலுமே நம்ம ஃபுல்லாக உலகத்தை சுற்ற முடியாது அந்தளவுக்கு. அதுவே 25% 75% வாட்டர் தண்ணி இருக்குது அப்படி சொல்கிறார். இந்த நீர்ப்பரப்பு இல்லாத இந்த மேல்மட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் அதிசயங்கள் அடங்கி இருக்குதே. கடல் ஆழத்தில் எத்தனையோ அதிசயங்கள் அடங்கியிருக்கு. எத்தனையோ கோடான கோடி ஜீவராசிகள் இருக்கு. அவைகளுக்கெல்லாம் தேவன் போஷிக்கிறார், வழி நடத்துகிறார் இல்லைங்களா? அப்போது இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே எதுவுமே இல்லாது இருந்தாலும் நான் இருக்கிறவைகளாக இதை புரிஞ்சிக்க முடியுதா நம்மளால்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உண்டாக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குதுன்னா தேவனுக்கு இருக்குது அப்படி சொல்கிறார். அப்போது நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்னா ஏதாவது மெட்டீரியல் வேணும், ஆனால் தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் தேவன் அவைகளை இது அதுதான் நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் போக முடியாது. நம்ம மூளையின் திறன் அவ்வளோதான். எதுவுமே இல்லாமல் எப்படிங்க படைக்க முடியும்? ஆன்சர் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். எப்படி படைக்க முடியும்? அதுக்கு மேலே நம்மளால் போக முடியுதா? ஆன்சர் இருக்குதா நம்மள்கிட்ட? அதுக்கு தான் தேவனுடைய மகத்துவங்களை சங்கீதக்காரன்னு எழுதும்போது அப்படியே பிரமிச்சு நிற்கிறார். இவைகளெல்லாம் பார்க்குறார், இதெல்லாம் பார்க்குறார். கடைசியில் தன்னையும் பார்க்குறார். தன்னை பார்த்து என்னை விசித்திரமாக உண்டாக்கினீரே அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? நம்முடைய உடல் பாகங்கள் எல்லாமே வலி எடுக்கும். எங்கே குத்துனாலும் வலி எடுக்கும். ஆனால் பிரெயினில் நீ குத்துனா வலி எடுக்காது. ஆனால் பிரெயின் தான் சொல்லும் வலி எடுக்குது இந்த இடத்துல, இங்கே வலி எடுக்குதுன்னு. ஆனால் அந்த பிரெயினில் நீங்கள் ஒரு துளாரத்தையோ ஊசியோ நீங்கள் குத்துனீங்கன்னா மேலே வலிக்கும். ஆனால் அந்த மூளை சொல்கிறேன்னா அதில் நீங்கள் குத்துனா வலி எடுக்குது. இவைகளெல்லாம் கற்பனைக்கு எட்டாதவைகள். அதுக்கு தான் சொல்கிறார், என்னை பிரமிக்கத்தக்கதாக ஆச்சரியமாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உருவாக்கிட்டீங்க. ஒரு பாடம் பார்க்கலாம், தேவன் சித்தமாக இருந்தால் நம்முடைய உடல் பாகங்களை தேவன் எவ்விதமாக அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு. மனுஷன் குரங்கினால் வந்தான்னு சொல்கிறாங்களா? இது வரைக்கும் எந்த குரங்கும் ஒரு மனுஷனாக மாறின சரித்திரமே கிடையாது. ஆனால் மனுஷன் இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறான்? தேவனை மறைக்கிறதுக்கு, சர்வவல்லமுள்ள தேவனுடைய நாமம் விளங்காதபடிக்கு தடுப்பதற்கு சாத்தான் போன திட்டம் இல்லைங்களா? அதோட முடிச்சுட்டான் பாருங்க. நீ அதுக்கு மேலே தேடக்கூடாது, அதோட முடிச்சிட்டான். ஏன்னா குரங்குலேருந்து வந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அவன் என்ன செய்ய மாட்டான், தேட மாட்டான். அதுக்கு தான் சொல்கிறார். இப்போ ஏற்பட்ட நம்ம டாப்பிக்லேருந்து வேறு இடத்துக்கு போயிட வேணாம். ஸோ நேரடியாக வந்துடலாம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறார்னா 4வது வசனம், இப்படி தேவன் சிருஷ்டித்தான்னு சொல்றார். 4வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு. போதும். என்ன சொல்றேன்னா, காயின் ஆபேல் என்ன பண்ணாராம், காயின் ஆபேலை காட்டில் என்ன பண்ணாராம், பலியை, மேன்மையான பலியை கொடுத்தாராம். கரெக்டா நான் சொல்றது? நீ கவனிக்கல, நான் என்ன சொன்னேன்றதை நீ கவனிக்க. விசுவாசம் நான் அப்படி சொல்ல, காயின் மேன்மையாக பலி தந்தார் சொன்னேன். நீங்கள் திருத்தி சொல்லணும் டக்குன்னு, இதான் ராங்காக சொல்கிறீங்க. அதான் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீ கூட கவனிக்கணும் கரெக்டாக. அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆபேல் காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையான ஒரு பலியை என்ன பண்ணாராம், கொடுத்தார். அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ காயினையும் படைச்சது யார்? ஆபேலை படைச்சதும் யார்? எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும்? இது வரைக்கும் நீங்கள் எப்படி புரிஞ்சுருக்கீங்க? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு அதுதான் நான் கேட்குறோம். நான் சொல்லிடக்கூடாது ஆன்சர். நீ எந்த ஆன்சர்னா சொல்லுங்கள், நான் தலையாட்டிகிட்டே இருக்கேன். ஃபைனலாக நான் ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன். என்ன சொல்கிறாருன்னா, ஆபேலுடைய காணிக்கையை
நீங்களும் திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கலாம், வேற ஒரு சகோதரங்க பாடங்களை எடுத்து திரும்ப அதுக்குரிய விளக்கங்களை கொடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க. தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாக ஆபேல் என்ன பண்ணாராம்? பலியிட்டார் இல்லைங்களா? அவருடைய பலி உயிருள்ளதாக இருந்து, புரியுதுங்களா? அது மாத்திரமல்ல, தேவன் ரத்தத்தை என்ன பண்ணணும்? சிந்தணும். அவருடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு ரத்தம் சிந்தப்படுதல் என்ன ஆகுது? வரக்கூடிய காலத்தில் அவர் நடக்க போகிற மிக பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை ஆபேல் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு காமிச்சிட்டார். புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லி வளர்த்துருப்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு தப்பு செஞ்சனால தேவன் என்ன பண்ணுறாரு? வெளியே அனுப்பிட்டார். அப்புறமா எங்களுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட இல்லை, நாங்கள் இலைகளை சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்புறமா என்ன பண்ணார்? ஒரு மிருகத்துடைய, ஆனால் அது ஆடு தான் அப்படின்றது ஒரு தோராயமாக தான் நம்ம சொல்கிறோம், ஆனால் கண்டிப்பாக அதாக தான் இருக்கலாம் முதல் பலி. ஆனால் அந்த ஆடு அப்படின்றது எங்கேயுமே ரெக்கார்டு இல்லை. ஆதியாமத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா ரெக்கார்டு இல்லை. ஆனாலும் ஒரு சாயலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவர்களுக்கு அந்த அந்த ஒரு உடைய தேவன் என்ன பண்ணார்? கொடுத்தது. அது எதுக்கு அடையாளம் சொல்கிறேன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? கண்டிப்பாக அது ஒரு ஆடாக தான் இருந்திருக்கலாம். அதே போல் இந்த விஷயத்தை ஆபேலும் காயினும் அவங்க கேள்விப்பட்டதுனால, அப்போது தேவன் நமக்கு தந்ததை தேவனுக்கு ஆக நம்ம ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஊந்துதல் அவங்களுக்கு என்னாச்சு? வந்தது. அவர் என்ன பண்ணார்? நிலத்தின் பலனை எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு உயிரை என்ன பண்ணார்? தேவனுக்காக பலியாக அர்ப்பணம் ஏற்றுக்கொண்டார். அப்படின்றது அவரை நிராகரிச்சுன்றது அர்த்தம் இல்லை, புரியுதுங்களா? ஒருத்தரை ஏற்றுக்கொண்டாருன்றது இன்னொருத்தரை நிராகரிச்சாருன்றது அர்த்தம் கிடையாது. அங்கே காயினுக்கும் சொல்கிறேன், நீங்கள் வாட்சிங்கன்னா தெரியும், நீ ஏன் பொல்லானங்கானதை நீ சிந்திக்கிற, நீனும் அதை என்ன பண்ண செலுத்து, நான் ஏற்றுக்கிறேன்றார். ஆனால் காயின் அதை என்ன பண்ணுறதில்ல, செய்கிறேன். ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு இசைவாக ஆபேல் என்ன பண்ணார்? தேவன் அங்கே ரெண்டு பேரையும் வெவ்வேறாக பிரிக்கலை. அவர்களுக்குள்ளே இருந்ததான அந்த கிரியைகளாலே அவர்கள் என்ன பண்ணாங்க? பிரியப்பட்டாங்க. அதுதான் இங்கே சொல்ல வரோம். அதுதான் இந்த கிரியைகள் ரொம்ப முக்கியமானது. இந்த கிரியைகள் நமக்கும் ரொம்ப முக்கியமானது. நாம் எந்த விதமான கிரியைகளை செய்கிறோமோ அந்த விதமான பலன்களை நம்ம என்ன பண்ணுவோம்? எதை விதைக்கிறாயோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அறுப்பாய் வசனம். அப்போது அடுத்து நம்ம வாசிக்கலாம். அடுத்து 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்துக்கு காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்ற வார்த்தை, இப்போ ஏனோக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் மெயினான பாயிண்ட்டுக்கு தான் வரணும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, எடுத்துக்கொள்ளப்பட்டான், மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? தேவன் எங்க வச்சு சரி சொல்லுங்கள் சிஸ்டர். பரவாயில்ல சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்றும் நீங்கள் எந்த புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றது, ஒருவேளை நம்ம எடுத்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஈஸியாக போயிடலாம். தேவனோட இவர் எப்பவுமே இருந்தது, தேவன் இன்னொரு இடத்துக்கு கூட்டின்னு போய் வச்சுட்டு, ஆனால் இரண்டாம் உலகத்துல இருந்திருப்பார் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி. ஆனால் முதலாம் உலகம் அந்த அழிவில் இவர் சேதமடையில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டில். சரி, ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அவர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொன்னார். இங்கே பாயிண்ட் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். மரணத்தை கண்டாரா இல்லையா? பார்த்தாரு. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டா இருப்பாங்க. இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது பிரதர். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு, டக்குன்னு முடிச்சுட்டாருங்க, சீக்கிரட்டாக மறைச்சி வச்சிட்டாருங்க. இப்போ என்னத்தை பேசுங்க? நம்ம எதுவும் பேச முடியாது. நீங்கள் என்ன மாதிரி ட்ரிக்ஸான ஆன்சரை சொல்லிவிட்டா இருப்பாங்க. சீக்கிரட்டாக மறைச்சிட்டார், எல்லா வசனத்தையும் அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம என்ன செய்யுது இல்லைங்களா? என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல 2 விதமான கருத்துக்கள் வேதமானவர்கள் மத்தியில் இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த டிபேட் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு கருத்து நம்ம சொல்ல வரோம்.
ஒருவேளை தேவன் அவரை உயிரோடு வச்சுட்டான் இந்த நாள் வரையிலும், ஒருவேளை வச்சிருக்கலாம், அது இந்த நாள் வரையிலும் கூட வச்சிருக்கலாம். தேவனால் முடியுமா முடியாதா? முடியும், கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஒருவேளை தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் ஆகி வரும்போது மீண்டும் தேவனுடைய சஞ்சரித்த ஒரு முதல் உலகத்தில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தமான பரிபூர்ணமான மனிதன் தேவன் காணும்படியாக வைத்திருக்கலாம். இன்னொரு கருத்தையும் சொல்லிடுறவங்கள்ட்ட, மரணத்தை அனுபவியாமல், என்ன வசனம் இருக்கு வாசிங்க இன்னொரு முறை. தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணாமற்று போனான். அவன் தேவனுக்கும் பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமான, தேவனால் எடுத்துக்கொள்ள, அவர் வேற ஒரு இடத்துல வச்சிருக்கலாம். அவர் மரணத்தை காணாமல் அப்படின்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே, தினம் தினம் நம்ம அனுதினம் சாகிறோமா இல்லையா? செத்துக்கிட்டே கடைசியில் செத்து போயிடும் இல்லைங்களா? டெய்லி செத்துக்கிட்டே என்ன ஆயிடுறோம்? செத்து போயிடும். அப்படியே போயிடும், ஒன்றா போயிடுது இல்லைங்க. பாருங்கள், கண்ணாடி கண்ணு தெரிய மாட்டேங்குது, பல்லு விழுந்துருது, முகம் அப்படியே ஷேப்பே மாறிடுது, தோலெல்லாம் சுருங்கிடுது, அப்படியே செத்துக்கிட்டே என்ன ஆயிடுறோம்? செத்துக்கிட்டே போயிடும். இதுதான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே அவர் அப்படி தன்னுடைய உடலில் அந்த அனுபவத்தை பெறலன்ற, கனடாவில் அப்படி தான் இருக்கு. அவர் மரணத்தின் எந்த ஒரு அனுபவத்தையும் அடையாமல் ஒருவேளை என்ன இருக்கலாம். ஏன்னா ரத்தமும் மாம்சமும் பரலோகம் போகாது இல்லையா? இல்லைங்களா? இங்கேருந்து 200 கிலோமீட்டர் மேலே அப்பாற்பட்டு போனாலே ஆக்சிஜன் சப்ளை இல்லை. அப்படி எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இல்லைங்களா? கனடாவில் ஆனாக்கನು ಮರಣವನ್ನು ಅನುಭವಿಸದೆ என்ன சொல்கிறாரு? அனுபவிச்சதுன்னா அனுபவிக்காமல், அப்படி வரும் வார்த்தை. அனுபவிக்காமல் அவர் என்ன பண்ணிட்டாராம்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த வேதனை, அந்த வலி, அந்த துன்பம் எதுவுமே அவர் என்ன பண்ணல, அனுபவிக்காமல் ஒரு வேளை நித்திரையில் அவர் என்ன இருக்கலாம், மரணன்ற அந்த ஒரு பயமே அவருக்கு அது ஒரு தெரியாமே ஆயிருக்கலாம், தேவன் செஞ்சிருக்கலாம். இந்த 2 கருத்துக்கள் இருக்குது உங்கள் மத்தியில். 3வது கருத்தும் ஒன்று சொல்கிறாங்க, அவர் தான் மெல்கிசேதேக், அது இன்னொரு கருத்து. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதோட நிப்பாட்டிக்கிறோம். இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் தேவன் வெளிப்படுத்தினா நமக்கு இன்னும் தெளிவாக கற்றுக்கலாம். ஆனால் வெளிப்படுத்தின அளவுக்கு நம்ம சொல்கிறோம். வெளிப்படுத்தாதது, மறைமுகமானது தேவனுக்கே சொந்தமானது. அடுத்து முக்கியமாக என்னென்னா, ஏனோக்கோட அந்த ஒரு தேவனோடு அவர் சஞ்சரித்ததால் அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு என்ன ஆயிட்டார்? பாத்திரவானாக ஆயிட்டார் அப்படி சொல்லுவார். நெக்ஸ்ட்டு அடுத்து, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருவான் அவர் உண்டென்று, அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாய் தன் குடும்பத்தையே ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டானதும் நீதிக்கும் சுதந்திரவாளியானார். இப்போ என்ன சொல்கிறேன் நான், நோவா பேழையை கட்டினார் சொல்லுவேன் இல்லைங்களா? நோவா பேழையை கட்டும்போது நமக்கு எல்லாம் தெரியும் என்ன நடந்துருச்சு, என்ன நடந்திருக்கும். கேலி பண்ணாங்க. ஆனால் அவருடைய அந்த விசுவாசத்தின் உறுதித்தன்மை எப்படி இருந்துச்சு? அப்படி இருக்கணுன்ற இதை தான் எழுதுறாரு. அந்த அளவுக்கு இந்த உலகமே எதிர்மாறாக உங்களுக்கு நின்றாலும், எல்லாம் கேலி பண்ணாலும், பரியாசம் பண்ணாலும், இல்லை நீங்கள் துன்பத்தின் ஆழத்தில் போய் நீங்கள் துவண்டு போனாலும், உங்கள் விசுவாசமானது இப்பேற்பட்ட உறுதித்தன்மையுடையதாக இருக்கும். ஏன்னா அதான் சொல்கிறார் சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும்போது ரைட்டிங்ஸில், பலவிதமான சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்திருந்தாலும் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய மகிழ்ச்சியை யாராலும் என்ன செய்ய முடியாது, முறியடிக்க முடியாதுன்ற அளவுக்கு அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறார். அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே எப்படி வரும் அப்படின்னா, இந்த ஆழமான விசுவாசத்தினால வரும். அந்த ஆழமான விசுவாசம் உங்களுக்கு எப்படி வரும்னா,
தேவனோடு தொடர்ந்து நீங்கள் சஞ்சரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை நீங்கள் பார்த்து தேவனுடைய நன்மைகளையும் பார்த்து அவர் செய்த நன்மையான காரியங்களை நீங்கள் ரெண்டுமே டேலி பண்ணி பார்க்கும்போது தேவன் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளோ நல்லவர் என்று நீங்கள் ருசி பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வரும் சொல்கிறார். அதுதான் சொல்கிறார். நோவா பிற்காலத்தில் இன்னைக்கு நம்மளை பற்றி பேசுகிறார். நோவாவை பற்றி நம்ம பேசுகிறோம், நம்மளை பற்றி இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த உலகம் பேசு. இவர்கள் இவ்வளவு துன்பத்தில் இருந்தாங்கல்ல, நம்ம அதிகமாக பிரசங்கம் பண்ணுவது நம்மளுடைய வேலை இல்லை, நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய கிரியைகள். என்ன சொல்கிறேன்னா இல்லைங்களா, கோவப்படக்கூடாது அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் கீழே போய் கோவப்பட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பிரசங்கம் பண்ணுவது பெரிய காரியம் இல்லை இல்லைங்களா, ஆனால் அது கிரியையில் தான் பார்க்குறாரு தவிர தேவன் அதை பார்க்கவில்லை. இது ஒரு பார்ட்டு, அதை வந்து நான் குறை கூறல, இதுவும் ஒரு பார்ட்டு. ஆனால் என்ன சொல்கிறேன்னா நம்முடைய அல்டிமேட்டான கோல் என்ன, எல்லாருடைய நம்ம இப்போ நான் பிரசங்கம் நான் பேசுகிறதுனால நீங்களும் என்னுடைய ஆவி உன்னுடைய ஆவி ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பெரியவன் நானும் இல்லை, கீழே உட்காந்துருக்கிற நீங்கள் சின்னவங்களும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம எல்லா சகோதர சகோதரிகள். ஆனால் ஒட்டுமொத்தமாக தேவன் நம்மளை எப்படி பார்க்குறார் அப்படின்னா நம்முடைய கிரியைகளால் இவங்க எந்தளவுக்கு மகிமைப்படுத்தினவர்களாக காணப்படுறாங்க தான் நம்ம பார்க்குறோம். அப்போது அப்பேற்பட்டதான உறுதித்தன்மையுடையவர்களாக இருக்கணும். 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கும் போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாப்போடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க போதும். என்ன சொல்கிறானா இந்த இடத்துல, என்ன சொல்கிறானா, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் என்ன பண்ணார். அவன் எவ்வளோ கஷ்டம் இல்லையா, தேவன் கூப்பிட்டாருன்னா அவர் பாட்டில் என்ன பண்ணுறாரு, போயிட்டார். அப்போது தேவன் கூப்பிட்டாரு அப்படின்றது அவர் அங்கேயே தேவன் நடத்துவார் தான் ஆயிருக்காது. அதை என்ன செஞ்சார், தேவனும் பார்க்குறாரு. நான் கூப்பிட்டதுக்கு இவர் கிரியை மூலியமாக அதை வெளிப்படுத்துகிறாரா இல்லையான்றதை பார்க்குறாரு. அதை தான் நம்மள்டையும் பார்க்குறாரு தேவன். நம்ம சொல்கிறதுக்கு இவர் எந்தளவுக்கு அதில் கிரியை மூலியமாக அதை காட்டுறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஒரு படியை அங்கே ஏறும்போது இன்னொரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம பார்த்துடணும். அந்த படி ஏறும்போது இன்னொரு ஆசீர்வாதம். அதாவது ஃபஸ்ட்டு தேவன் அழைக்கும் போது அவருக்கு வரக்கூடிய சோதனைகள், அவருக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் தேவன் சொல்கிறதே இல்லை. அப்படி சொல்லியிருந்தா ஆபிரகாம் வந்திருக்கவே மாட்டார். உங்களுக்கு ரொம்ப நாள் சென்று நான் ஒரு குழந்தைய கொடுப்பேன், நீ அந்த குழந்தைய எடுத்து வந்து நீங்கள் மோரியா மலையில் என்ன பண்ணுங்க, பலி செலுத்துங்க அப்படின்னா, தேவனே வேணாம், நான் இங்கேருந்து இந்த ஊரில் இருந்துடுறேன், குழந்தைய வேணாம், அங்கே எடுத்து வந்து நான் பலி கொடுக்குறதா. அப்போது நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்ப தான் அந்த சோதனைகளும் நமக்கு என்ன ஆகுது, வருது. சோதனைகள் வருவது தேவனை விட்டு பிரிந்து போகிறதுக்கு இல்லை, தேவனோட நெருங்கி சேருவதற்கே நம்மளை தேவன் என்ன பண்ணுறாரு, சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்க. அப்போ ஆபிரகாம் நிலையில்லாத இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை காட்டிலும், நிலையில்லாத இந்த உலகத்தின் வாழ்க்கையை காட்டிலும் தேவன் செய்த நிலையுள்ள அந்த ராஜ்யத்திற்காக இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாராம், அப்படிதான் நீங்கள் வாழணுன்ற, புரியுதா, அப்படிதான் வாழணுன்றார். பரதேசினா என்ன தெரியுங்களா, சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு இங்கே ஒரு டென்ட் போடுவாங்க, நாளைக்கு அப்போது ஏதோ லாபம் நஷ்டம் எது ஆனாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. எதுவுமே அவங்கள என்ன பண்ண முடியாது, சரி விட நாளைக்கு அந்த ஊருக்கு போய்க்கலாம் சரியா இருக்கும், அப்படி தான் போயிட்டே இருப்பாங்களே தவிர ரொம்ப இங்கேயே சோர்ந்து உக்காந்துட மாட்டாங்க. அப்படி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இருக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய பொருளாகட்டும், பொக்கிஷமாகட்டும், நகை, எந்த காரியானாலும் இருந்தால் தான் சந்தோஷம், தேவனுக்காக அர்ப்பணி, இல்லையா இன்னும் மகிழ்ச்சி இல்லைங்களா. அநேக உங்கள் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைங்க, அங்கே என்ன ஆகாது, இங்கெல்லாம் நீ அதிகமாக சேர்த்து வைக்க உங்கள் உயிர் போகிறது என்ன ஆகும், ஐயோ இவ்வளோ விட்டுட்டு
எப்படி போகிறது? எதுவுமே இல்லாமல் இருந்தால் போயிட்டே இருக்கலாம். அட ஜாலியாக நம்ம பாட்டுக்கு போயிட்டு அதை தான் சொல்கிறாரு. இருந்தாலும் விட்டுட்டு போகிறது தான் இல்லைங்களா? இருந்தாலும் என்ன பண்ணுறது? இருந்தாலும் விட்டுட்டு போகிறது தானே. பின்ன எதுக்குங்க அதிகமாக அதுக்காக எதுக்குங்க நேரத்தை செலவழிக்கிறது இல்லைங்களா? இப்போது 1 கேஜி தங்கம் வாங்கணுங்க, எவ்வளோ ஆகுங்க? ஒரு சவரன் 8 கிராமே 70. 1 லட்சம். ஒரு கேஜி எவ்வளோ தெரியல. சரி வாங்கிட்டோங்க, வாங்கிட்டேன்னு வைங்களேன், 1 கேஜி வாங்கிட்டோங்க. தங்கத்தை சாப்பிட முடியும்? வச்சு வீடு கட்டலாம். சரி வீடே கட்டிட்டாங்க, பிரதர் வச்சு சொல்லுங்கள். பிரதர் கரெக்டாக சொல்கிறாரு, வீடு வேணும் அவருக்கு, வைக்கலாம். நீங்கள் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவாக தான் வரணும். நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த விஷயத்த சொல்கிறேன்னா, எது இருந்தாலும் இவைகள் எல்லாமே நிரந்தரமற்றவை. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து மட்டமாகவோ இதை நல்லதுக்காக பயன்படுத்தலாம். தங்கத்தை நம்ம நல்லதுக்காக பயன்படுத்தலாம். நமக்கு அதுதான் சொல்கிறார். அந்த புது சிருஷ்டின் அந்த விஷயத்தை வாசிங்க ஃபஸ்ட்டு. புது சிருஷ்டியின் மேலே இருக்கு பாருங்க, அதை வாசிங்க. புது சிருஷ்டிகளின் உக்ரானத்துவம். உக்ரான். பலியின் ஜீவியம். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இல்லை, நான் அதை சொல்கிறேன், அந்த பக்கம் இருக்கு பாருங்க. அது இல்லை, எடுத்துக்கிறீங்க கையில். எடுக்கிறேன்னு கிளாஸ் பரட்டிடுற. வாசிக்குங்க. புதிய சிருஷ்டிகளின் கர்த்தருடைய அதிக நேரம் முறையாக அளிப்பேன். என்ன சொல்கிறேன்னா, புது சிருஷ்டிகளின் உக்கிரணத்துவம், உண்மையுள்ள ஊழியக்காரனே அப்படி சொல்ல இல்லைங்களா? நாம் உண்மையுள்ள ஊழியக்காரர்களா அப்படின்றத இந்த வார்த்தையில் நம்ம கவனிக்கலாம். கர்த்தரோடு அதிக நேரங்களை செலவழிக்கிறோமா இல்லைங்களா? நம்ம ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் என்ன பண்ணலாம், சொல்லிக்கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா இவைகளெல்லாம் நிரந்தரமற்றவர்களுக்காக இவ்வளோ நேரங்களை செலவழிக்கிறோமே, நிரந்தரமான நித்திய ஜீவனையும் சாகா வல்லமையும் நமக்கு எதுவுமே தேவையில்லை. உணவு சாப்பிட்டா தான் ஜீவனம் பண்ண முடியும், ஆக்சிஜன் எடுத்தால் தான் உயிர் வாழ முடியும், ரத்தம் இருந்தால் தான் உடல் இருக்கு. இவைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சரீரத்தை நமக்காக என்ன பண்ண போகிறாரு? இவைகளெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குது நம்முடைய வாழ்க்கையில். கொஞ்சம் ஏதாவது கால் கொஞ்சம் சுளுக்காயிடுச்சுன்னா கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. தலைவலி வந்திருந்தால் கூட நம்மளால் எடுத்து படிக்க முடியாது. இவைகளெல்லாம் என்ன இருக்குது, டிபெண்ட் ஆகிருக்கிறோம். இது எதுவுமே தேவையில்லை. உங்களை அக்னியும் சேதப்படுத்தாது, தண்ணீரும் சேதப்படுத்தாது. ஆக்சிஜனே இல்லை, அங்கேயும் உயிர் வாழலாம். எந்த கிரகத்தில் எடுத்துன்னு போய் உங்களை விட்டாலும் நீங்கள் சந்தோஷமாக உயிர் வாழ்வீங்க. அப்பேற்பட்ட வல்லமைப்படுத்த சரீரத்தை உங்களுக்காக கொடுக்க போகிறார். அதற்காக நீங்கள் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீங்க? உங்கள் முழு ஆயுசினெல்லாம் செலவழித்தா கூட அப்பேற்பட்ட சரீரத்தை உங்களால் வாழ முடியாது, வாங்க முடியாது. வாங்க முடியுமா? தேவன் என்ன செய்கிறார்? இலவசமாக கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை பெருமையாக இருந்தால் அதை அற்பமானவைகளை அற்பம் என்று நினைங்கோ. எல்லாம் யூஸ் பண்ண பொருள் எது நம்ம காலில் போடுற செருப்பு மாதிரி தான், அவ்வளோதான். எதுவுமே நிரந்தரம் இல்லான்னு நம்மளுடைய பிரெயினில் எப்போவுமே என்ன இருக்கணும்? அப்போ தான் அந்த சந்தோஷம். அது விட்டு போனாலும் அதில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதையே நம்ம பெருமையாக நினச்சோம். உலகத்தாரும் அதை தான் நினைக்கிறான், நம்மளே அதை தான் நினைக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவங்களும் அதை தான் நினைக்கிறோம். அப்போ நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ நம்ம எப்படி ஊழியக்காரர்களாக இருக்க முடியும் இல்லைங்களா? அது நம்ம எப்படி தேவனுடைய பரந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும்? அதை தான் சொல்கிறார். உண்மை உள்ள உக்கிரானக்காரனாக நீ இருக்கிறாயா? பலியின் ஜீவியத்தில் நீ உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் பெற்றியே, உன்னுடைய உக்கிரானத்துவம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத சொல்கிறார். நீ எப்பேற்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார் அப்படின்றத அந்த இடத்துல எடுத்துக்க. வாசிங்க. கர்த்தரின் தலைமையில் உலக
அளவில் ம் விறுவிறுப்பாக ம் நடைபெறும் அறுவடை வேலையில் ம் நாள்தோறும் தவறாமல் ஈடுபட வேண்டும் ம் மற்றும் ஜெபிப்பேன். ம் சத்தியத்திற்கும் ஒவ்வொரு நபரிடத்திலும் ம் சத்தியத்தின் சாட்சி பகிர்ந்து ம் கண்களுக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்யத்தின் ம் ஆசீர்வாதங்களை குறித்து ம் அன்பாய் முறையாக எடுத்துரைப்பேன். ம் எல்லாம் இயன்ற அளவு என்னால் இயன்ற அளவு ம் எல்லாரிடத்திலும் ம் சமாதானமாக வாழ்வேன். ம் வீட்டிலும் ம் சபை கூட்டத்திலும் ம் அதிக நேரம் சகோதரர்களிடமும் ம் செலவழிப்பேன். ம் அப்போஸ்தலர் அவர்கள். இதெல்லாம் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் காணப்படுதா? இல்லைங்களா? பெங்களூர் பட்டணத்திலேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் சத்தியம் வந்தது. இங்கெல்லாம் நீங்கள் கூடியிருக்கிறீங்க. இங்கேருந்து எங்கே போகணும்? சத்தியம் தெரியாத இடங்களுக்கு போகணும். அந்த வேலை யார் செய்யுது? நீங்கள் தான் செய்யணும். எங்களால் பெங்களூர்லேருந்து இங்கே வர முடிஞ்சுச்சு, ஆனால் உங்களால் இங்கேருந்து என்ன செய்ய முடியும்? அப்போ வாஞ்சியாக இருக்கிறாங்க, தேவனை பற்றி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் எப்போ ரெடியாக? புரியுதுங்களா? இங்கேருந்து நீங்கள் போகணுமே. நம்ம டெம்பரவரியே சுற்றின்னு இருக்கிறோம், நிரந்தரமானதை விட்டுட்டு. நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள், உங்கள் மனதில் எவ்வளோ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குது, சமாதானம் இருக்குது. இந்த பூமியில் எல்லையில்லாத மகிழ்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக நீங்கள் தான் வாழ்வீங்க. தேவன் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் அனைத்து தேவைகளையும் சந்திப்பார். நீங்கள் இன்றைக்கி எதுக்காக கவலைப்பட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சும் அது பெறாமல் அது பெற்றும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்க. தேவனுடைய ஊழியத்தில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி அர்ப்பணித்து நீங்கள் வாழும்போது அதில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சமாதானமும் சந்தோஷம். ஏன்னா தேவனோடு நீங்கள் இருக்கிறீங்க, தேவனோடு நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் பெற்ற இந்த சத்தியத்தின் ஆசீர்வாதத்தை மற்ற சகோதர சகோதரிகளுக்கு வாஞ்சியோட கஷ்டத்திலையும் அடிமைத்தனத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லும்போது உங்களுடைய தேவைகளை தேவன் எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் தேவன் கண்கூடாக அவரை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். இல்லைன்னா நம்ம இதோடு துவண்டு இஸ்ரேல் மக்கள் எப்படி எகிப்து வரைக்கும் வந்து கடைசியில் அவர் அழைச்ச ஜனங்களெல்லாம் 20 வயசுக்கு உட்பட்டவங்க இல்லாமல் எல்லாரும் தவறி போயிட்டாங்களோ, அப்படியே வனாந்தரத்தில் தவறி போன மாதிரி நிலைமையில் நம்ம காணப்படும். அதாவது சொல்கிறார், உக்கிரணத்துக்காரன் நீ உண்மையுள்ள உக்கிரணத்தை நான் இருக்கணும். அந்த உக்கிரணத்துவத்தை நீ உன் கையில் கொடுத்துருக்க, அந்த ஊழியத்தை உன் கையில் கொடுத்துருக்க தேவன் அதை நீ எப்படி செய்கிறார்? உன்னுடைய சிறு சிறு பிரயாசங்களாக இருக்கலாம், சிறு சிறு காரியங்களாக இருக்கலாம், சகோதரர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், சபைக்காக நீ சகோதரர்களுக்காக எந்த ஒரு உதவி செய்தாலும் அது தேவன் தன்னுடைய கணக்கில் என் நாமத்து நிமித்தம் அவர்களுக்கு நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை நான் என்ன செய்கிறேன். நம்ம அங்கே இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சோம், ஆனால் இப்போ என்ன ஆகிட்டோம், கொஞ்சம் குறைபட்டு காணப்படும். அதை நம்ம திரும்ப என்ன பண்ணோம், தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதுதான் கிரியைகள். அந்த கிரியைகள் இல்லைன்னா நம்முடைய விசுவாசம் என்ன ஆயிரும், செத்ததாயிரும். கொஞ்ச நாள் அப்புறமா நம்ம என்ன சபை கூடுகைக்கு வரமாட்டோம், சத்தியம் கன்வென்ஷனுக்கு ஆராதனைக்கு அட்டென்ட் பண்ண மாட்டோம், சோறுக்குள்ளே போயிடுவோம், எந்த ஒரு உற்சாகமின்மையில் காணப்பட மாட்டோம், பலகீனங்கள் நம்மளுடைய பார்வைக்கு பெரிதாக தெரியும். இவைகளெல்லாம் நம்மளுடைய காரியம் என்னென்னா, நம்ம அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுக்கு ஒரு சாத்தான் ஏவக்கூடிய தந்திரமான காரியம். இதில் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கண்டினியூவாக வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 11வது வசனம் எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். என்ன சொல்றாருன்னா, அதுதான் சொல்றார், தேவன் இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அதை இல்லாதவங்க ஆபிரகாமும் ஈசாக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாரு, இருக்கிறவர்களாக அழைச்சிட்டார். அப்போது தேவன் நினச்சா எதையும் என்ன செய்ய முடியும், செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குதா பாருங்க. நான் செஞ்சுருக்கேன், உங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்குதா, அதை நீங்கள் செய்யுங்க. அந்த நம்பிக்கையில் வைத்து நீங்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வைத்து அதை கிரியை மூலியமாக கொண்டு வாங்கன்றார். அப்போ என்னால் முடியும்னு நீங்கள் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க, சரிதான். ஆனால் உங்களுக்குள்ளே அதை கிரியையில் வெளிப்படுத்துங்க, கவலைப்படாதீங்க. அதான் சொல்கிறார், நான் தான் செஞ்சேன் இதெல்லாம்,
கவலைப்படாதீங்க, அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கையாக இருங்க, நான் செய்வேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்ல. அப்போ இருந்த தேவன் இன்னைக்கு என்னால மாறிட்டாரா? அதே தேவனை தான் வணங்குறோம் நம்மளும், இல்லைங்களா? ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நாம், மாம்சீக இஸ்ரேலர்கள் அவர்கள். அவங்களுக்கே அவ்வளோ நன்மையான காரியங்களை செய்யும்போது தேவனுக்காக ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய மாறக்கூடிய நமக்கு தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் என்பது நீங்கள் பாருங்கள். கண்டினியூ வாசிங்க. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. பார்த்தீங்களா என்ன சொல்லிட்டாரு? அவருடைய தேவர்கள் என்று சொல்றதுக்கு என்ன பண்ணலையா? இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, ஒரு சாதாரண மனுஷன் அதனுடைய நிதர்சனத்தை சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க, அது 17-18 வாசின்னு போங்க. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இது எவ்வளோ பெரிய காரியத்தில் அடங்கியிருக்குதுன்னா, தேவன் தான் சும்மா இருந்தவர் என்ன பண்ணார்? வாக்குத்தத்தம் பண்ணார். வாக்குத்தத்தம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும். அப்போ ஆபிரகாம் என்ன ஆகுது? என்ன தேவனே, எனக்கு பையனே கிடையாது, ஒரு வேளை இஸ்மேலை வச்சு தேவனை செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு எலியேசர் நினைக்கிறாரு, எலியேசர் இல்லை, அப்புறமா இஸ்மேல் வராரு, இஸ்மேலை வச்சு செய்யலாம். அப்படி அல்ல, உன்னுடைய கர்ப்பத்தில் உள்ள உன் சந்ததின்னு சொல்லிடுறார் தேவன், ஆணித்தரமாக சொல்லிடுறார். இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஈசாக் பிறந்துட்டார். ஈசாக் பிறந்தவன தேவன் மேலே எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அவருக்கு தேவன் என்ன சொன்னாலும் அவருக்கு செய்யறதுக்கு என்ன சொன்னாலும் செய்வார். அப்போதான் தேவன் மீண்டும் ஒரு முறை ஆபிரகாமை கூப்பிடுறார். ஆபிரகாமே, ஆபிரகாம் என்ன நினைக்கிறா தெரியுமா? தேவன் திரும்ப மீண்டும் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை. அப்போதான் தேவன் சொல்றாரு, உனக்கு பிரியமானவனும் உன் ஏகசுதனும். ஓ தேவன் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லும்போது ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அப்படியே அந்த சந்தோஷத்தில் பூரிச்சு போயிருக்க. உனக்கு ஒரே மகனுமான ஈசாக்கை நீ என்ன பண்ண அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? தயங்கவே இல்லையா ஆபிரகாம்? தயங்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஏன் தெரியுமா? ஏன் தயங்கலை தெரியுமா? ஏன் தெரியல? ஏன் தயங்கலை சொல்லுங்க, சொல்லுங்க. மெயினான பாயிண்ட் வரல. நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்க. கொஞ்சம் டைம், 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். குழந்தைய பெற்று முடிய அந்த ஸ்டேஜ்லேயே இப்போ குழந்தைய கொடுத்தாருன்னா வெட்டுனாலே அதை ஒட்டி சொல்லுவாரு. பிரதர் கிட்ட வந்தார், மெயினான பாயிண்ட் வரணும், வந்துடும். வாங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சொல்லிட்டீங்களா? அதுதான் நாங்கள் முன்னாடியே சொன்னேன், சொல்லிட்டு தானே சொல்கிறேன்.
அப்படியே நீங்கள் டக்கு 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 நீங்கள் பின்னால் வந்து அப்படியே கேட்ச் பண்ண நீங்கள் எது சொன்னாலும் செய்யறாங்க தேவன். இல்லை வாக்குதத்தத்தின் மேல அவரு விசுவாசமா என்ன வாக்குதத்தம்? வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் தேவன் என் மகனை எடுத்துட்டார்னா அந்த வாக்குதத்தத்தை தேவன் மாற்ற மாட்டார். தேவன் ஒரு முறை பொய்யுரையாத தேவன் இல்லைங்களா? அவர் வாக்கு மாறாத அதுதாங்க. இதுதான் நம்மளும் கோட்டை விட்டு உக்காந்துக்கிறோம். புரியுதுங்களா? எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறான், எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ எப்படி ஆசீர்வாதத்தை நம்ம வாங்க முடியும் இல்லைங்களா? வாக்குதத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணிட்டாரா? அனுபவிச்சிட்டார். அப்போ தான் சொல்கிறார், இந்த வாக்குதத்தை நான் ஒன்று கொடுத்துருக்கிறேன்னு நீ அந்த வாக்குக்கு எவ்வளோ உண்மை உள்ளவனாக இருக்கிறேன்றதை நீ இப்போ என்ன பண்ண முடியும்? கிரியில் காட்டணும். வாக்குதத்தம் வாங்கிட்டாரு, அப்புறம் மனசில் வச்சுருக்காரு, தேவனே நீங்கள் தானே சொன்னீங்க வாக்கு மாறாத தேவன் நீங்கள், இப்போ நீங்கள் சொன்னது எப்படி மாற்ற போகிறீங்க? சரி நானும் தான் பார்த்துறேன், என் மகனை உங்களுக்கு பலி தான் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் சொன்ன வாக்குதத்தை கண்டிப்பாக என் வாழ்க்கையில் வானத்து நட்சத்திரத்தை எண்ணி பாருன்னு சொல்கிறார். வானத்து நட்சத்திரத்தை நீ எண்ணி பார்க்க முடிஞ்சா பார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஈசாக்கு மூலியமாக தான் தேவன் நிறைவேற்றுவார்னு யார் நினச்சிட்டாரு? ஆபிரகாம் முழுக்க நினச்சிட்டார். அப்படியே போனாலுமே, அப்படியே ஈசாக்கே போனாலுமே திரும்ப தேவன் என்ன செய்வார்? கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை எப்படி வந்திருக்கோம். அதாவது என்ன சொல்லணும்னா, ஆரம்பத்தில் வரல, ஆனால் படிப்படியாக என்ன ஆச்சு? படிப்படியாக வளர்ந்து வரும்போது தேவனை இவர் நல்லா புரிஞ்சுட்டார். இல்லைங்களா? ஒரு அவனுடைய நண்பனை வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது என்ன செய்யலாம்? புரிஞ்சுக்கலாம். அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. அப்படி தேவன் கூட அதிக நேரத்தை அவர் செலவழிக்கும் போது தேவனுடைய மனநிலைமையை ஃபுல்லாக புரிஞ்சுட்டார். அதை சொல்கிறார், எப்போ நம்ம தேவனுடைய மனநிலைமையை ஃபுல்லாக புரிகிறோமோ அப்போ தான் இந்த உலகத்தில் காணப்படவைகள் எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது. இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எந்த விஷயமே பெருசாக தெரியாது. அந்த லெவலுக்கு நம்முடைய விசுவாசம் ஆனது என்ன ஆகணும்? வளரணுன்ற மேகம் போல் இருக்குது. அந்த உயரமான அந்த மேகம் போல் இருக்கக்கூடிய அந்த திரளான சாட்சிகள். அது தொடர்ந்து வாசிங்க. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது என்ன சொல்றாரு இந்த இடத்துல? யாக்கோபுடைய நிலைமை எப்படி பாருங்க. அவர் வந்து சொந்த நாட்டில் இல்லை, இப்போ எகிப்தில் இருக்காரு. ஆனால் தேவன் வாக்களித்த நாட்டில் இல்லை, இப்போ ஈஜிப்டில் இருக்காரு. ஆனாலும் அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, திரும்ப இவங்க எல்லாருமே எங்கே போவாங்க? கானான் தேசத்துக்கு வாக்களித்த நாட்டுக்கு போவான்ற விசுவாசத்தோடு அவர் என்ன ஆயிட்டாரு? மறிச்சிட்டாரு. யோசேப்பின் எலும்புகள்னு ஒரு படம் பார்க்கலாம். அது வந்து வெறும் யோசேப்பின் எலும்புகளை குறித்ததான விஷயம், தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார், நான் செத்தனா என் எலும்பு கூட நீங்கள் என்ன வேணாம் நீ விட்டுறேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இவரும் அதே விசுவாசத்தில், ஏன்னா தேவன் கண்டிப்பாக இங்கே இல்லை, எகிப்தில் நம்ம இருக்க மாட்டோம், இருக்க முடியாது. கண்டிப்பாக தேவன் நம்மளை சொந்த நாட்டு, அதாவது அந்த ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட அதே விசுவாசத்தில் வர்றதுனால தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துறாருன்னு சொல்லணும். அடுத்து 23வது வருஷம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். போதும். இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, மோசே நீங்க பாத்தீங்களா, இப்ப 2 விஷயம் இருக்குது. இந்த எகிப்து எனக்கூடியது பொக்கிஷங்களால் என்ன இருக்குது?
நிறைந்து காணப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் இருக்குது. எகிப்தில் வாழ்ந்தோம்னா பொக்கிஷங்களோட பாவ சந்தோஷங்களோட நம்ம என்ன பண்ணலாம், வாழலாம். ஆனாலும் அது நிரந்தரம் அல்ல. அந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அந்த வாழ்க்கையும் என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். அதுக்கு தான் சொல்கிறாரு, மோசே என்னத்தை தேர்ந்தெடுத்தான்னா, இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய பாவ சந்தோஷங்களும் மற்றும் பொக்கிஷங்களும் காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோட இருக்கக்கூடிய நிந்தைகளும் அவமானங்களும் கிறிஸ்துவின் மூலம் வந்த அவமானங்களும், அதை என்ன சொல்கிறார், வாசிங்க அந்த விஷயத்தை. துன்பத்தை அனுபவிப்பதிலே தெரிந்து கொண்டார். தேவன் இப்போ நம்மளுடைய நடக்கிற வாழ்க்கையில் என்ன இருக்குது, துன்பம் தான் இருக்குது. ஆனால் இவைகளை அனுபவிக்கிறதுனால என்ன சொன்னாராம் மோசே, மிகப்பெரிய ஆசீர்வாதம். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை. கிறிஸ்துவ எங்கெங்க இருந்தாருங்க? மோசே காலத்தில் கிறிஸ்து இருந்தாரா? அப்போ எப்படி எழுதுறாரு? மோசே காலத்தில் மோசே வந்து கிறிஸ்துவின் நிமித்தம் எந்த பாடம் அனுபவிக்கலையே. ஆனால் எப்படி எழுதுறாரு? வருங்காலத்தில் யாராவது ஒரு சகோதரர் எழுப்பார், இல்லைன்னா நான் எப்போ அது நேரம் கிடைக்கும்போது இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நம்முடைய ஜனங்களுக்காக அளிக்கக்கூடிய கொஞ்சம் நிந்தை அவமானம் போராட்டங்களே மேன்மையாக எண்ணி அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் அவர் என்ன ஆயிட்டாராம், விட்டு யார் கூட வந்தாராம், தேவன் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை நினைச்சு அந்த கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய தன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக மோசே என்ன பண்ணாராம், விளங்கினார் என்று என்ன சொல்றாரு எழுதியிருக்கு. வாசிங்க, கண்டினியூ வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தும் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்த பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு விஷயங்களை சொல்றார். வழி அருகே இவங்க போர் புரிஞ்சவங்க. கடைசியில் என்ன சொல்றாங்க, எரிகோக்கு இப்போ இவங்க ஒரு வித்தியாசமான கிரியை காட்டணும். நீங்கள் என்ன பண்ணணும், வெறும் பட்டணத்தை சுற்றி தான் வரணும். எந்த கூச்சல் எந்த காரியம் 7வது நாள் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 7 நாள் சுத்திட்டு கடைசியில் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த எக்காலத்தை. இப்போது இதெல்லாம் தேவன், இஸ்ரேல் மக்கள் தேவன் சில டைமில் என்ன பண்ண, அவங்க எதுவுமே சொன்னாலும் கேட்க மாட்டேன்டாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணியிருக்காங்க, நடந்திருக்காங்க. அப்போ இவைகளெல்லாம் சொல்லி கடைசியில் ராகாப் என்ன பண்ணுறாரு, ஒரு வேசி ஸ்திரீ. இஸ்ரேல் மக்களுக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, அதுதான் சொல்கிறோம். தேவனை நம்புகிறோம், தேவனை விசுவாசிக்கிறவங்க அவங்க எங்கே இருந்தாலும் தேவன் அவருடைய காரியத்துக்கு அவங்களுடைய அழைப்புக்கு அவர் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். அதான் இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த ராகாபு யாருக்கு பாட்டியானாங்க? இந்த ராகாபு யாருக்கு பாட்டியா இருந்தாங்க? ராகாப் யாருக்கு பாட்டியானாங்க? அவங்க பிள்ளைங்க தான் போவாஸ். போவாஸோட தாவீதோட அந்த வம்சாவளியின் பட்டியல இயேசு கிறிஸ்துக்கு யார் ஆயிட்டாங்க பார்த்தீங்களா? எப்படி நடந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன கிரியை பண்ணாங்க அன்னைக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு இல்லாத கிரியை அவங்க பண்ணாங்க பாருங்க. அது ஒரு அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா எங்கள் இருதயமே என்ன ஆயிடுச்சு,
கரைஞ்சி போயிருக்குது. நீங்கள் வரும்போதே இங்கே மக்கள் என்ன ஆயிட்டாங்க? இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. தேவன் எப்பேற்பட்டவர்னு புறஜாதியார் கூட ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க? அறிஞ்சிக்குவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு அறிஞ்சிக்கிறோம், எந்த அளவுக்கு நேரங்களை செலவழிக்கிறோம், எந்த அளவுக்கு அதிகமான நேரங்களையும் சத்தியத்திற்காக நம்முடைய காரியங்களையும் செலவழிக்கிறோம், சகோதரர்களுக்காக எந்த தியாகங்களை செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கைக்காக எந்த தியாகங்களை செய்கிறோம், இதெல்லாம் நம்முடைய ஒரு கேள்வியாக நம்ம இன்றைக்கி வச்சுட்டு போகலாம். இதை தொடர்ந்து நாம் வருகிற நாட்களில் இன்றைக்கி இந்த வருஷத்தில் நமக்கு எத்தனை மாதம் கடந்து போச்சு? 8 மாதம். லாஸ்ட்டு நாளில் வந்து நிற்கிறோம் இல்லைங்களா? தேவன் நமக்கு ஏதாவது குறை வச்சிருக்காரா? ஒரு நாள் உங்களுக்கு காற்று தர முடியாது. இந்தாங்க, இந்த காற்றுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை 1000 ரூபாய் பில்லு கட்டணும். நீங்கள் இழுக்கிறீங்களா மூச்சு, அது ஆக்சிஜன், அதுக்கு நீங்கள் பில்லு கட்டணும். கட்ட முடியுமா? ஐசியூவில் போங்க, ஆக்சிஜனுடைய வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். எங்கே? ஐசியூ. நம்ம இழுக்கிறோமே ஃப்ரீயாக காற்று, நம்ம எப்போவுமே தேவன் நன்றி சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஃப்ரீயாக இழுக்கிறோமே டெய்லி. உதிக்கிறத சூரியன் நம்ம மேலே படுகுத, நன்றி சொல்ல மாட்டோம். ஏன்னா டெய்லி நன்றி சொல்லணும். நம்ம எல்லா விஷயத்துக்கும் தேவன் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்கள் சொல்லி பாருங்கள், ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திரிச்சு தேவன் இந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்யணும். நம்ம சொல்லாமல் யாருங்க சொல்ல முடியும் இல்லைங்களா? நம்ம பிள்ளைகளையும் சொல்கிறார், புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கார். நம்ம உணராமல் யார் உணர்வாங்க? இந்த உலகத்தில் எல்லாருமே உணர்வற்று இருக்காங்க. நம்ம உணர்ந்திருக்கோமா? தேவனை உணர்ந்திருக்கோமா? அப்போ நம்ம தானே சொல்லணும். நம்ம அப்பாவுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்கிறது இல்லையா? நீங்கள் சொல்லிப்பார். அதான் சொல்கிறேனே, இதெல்லாம் நம்ம சொல்லலைன்னா நாம் என்ன இருப்போம்? தேவனை சரியா நம்ம புரிஞ்சிக்கல, உணரலன்னு அர்த்தம். என் ஜனங்கள் உணர்வில்லாமல் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். தேவனுடைய அறிவை பெற்ற நாம் அவருடைய உணர்வுகளையும் அவருடைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் சொல்கிறார். கடைசி 32வது வசனம் வாசிங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. காலம் போதாது. இப்போ பாடம் ஆரம்பித்து ஏறக்கூடிய 1.25 மணி நேரம் ஆச்சு. நானும் அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? காலம் போதாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, அடுத்து வரும்போது என்னுடைய சித்தம் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களை நான் ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்பேன். யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். அடுத்து வரும்போது ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்பேன். கண்டினியூ வாசிங்க. இந்த பதில் வந்து உங்களுக்கு அடுத்த தேவனுடைய சித்தம் நான் எப்போ வருவேன்னா வரும்போது உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். வாசிங்க, அந்த வசனங்களை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். பாருங்க, பெற்றார்கள் வராங்க இல்லையா? இவங்க யாருன்னு கேட்பேன். இந்த பெற்றார்கள் கொஞ்சம் பேர் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வருதாங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு கேட்க. சிங்க கவியில் இருந்தவங்க யாரு உதாரணத்துக்கு, அப்படி நான் உங்களுக்கு கேட்பேன். அதை வாசி, கண்டினியூ வாசி. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறி ஆட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் கோர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும்
விசுவாசத்தினாலே ம். நற்சாட்சி பெற்றும் ம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ம். அடையாமல் போனார்கள். ம் அவர்கள் நம்மை அல்லாமல் ம். பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாருங்க, இவங்க எல்லாரும் முன்னால் கொஞ்சம் நீங்கள் உங்களை நிற்க வச்சு பாருங்க. இவங்க எல்லாரும் இப்போ வாசிச்சோமே, அவங்க எல்லாரும் முன்னால் நீங்கள் கொஞ்சம் உங்களை நிற்க வச்சு பாருங்க. என்னையும் நான் நிற்க வச்சு பார்த்துக்கு. ஏதாவது நம்ம பொருத்தமாகதா? அவங்க கிட்ட காலை அடி படிக்கிட்ட கூட போக முடியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சோர்ந்து போகிறோம், முறுமுறுக்கிறோம். சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் தேவன் மேலே குறை இல்லைங்களா? சொல்ல இது எதுக்குன்னா, இந்த பாடம் நமக்கு எதுக்குன்னா, நம்முடைய தேவனை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம், அவர் மேல் வச்சிருக்கிறதான விசுவாசம், நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம எப்படிப்பட்டதான கிரியைகளை இனிமேல் நம்ம வெளிப்படுத்தணும். அந்த கிரியைகளை நாம் வெளிப்படுத்தி தேவனுக்கு ஒரு உண்மை உள்ள பாத்திரங்களாக நாம் விளங்குவதற்கு தேவனுக்கிட்ட நம்ம ஜெபிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், 12வது அதிகாரம் வாசிங்க. 12வது அதிகாரம் 1-2 இதெல்லாம் பார்த்தீங்களே. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம் ஆகையால் ம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ம். நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க ம் பாரமான யாவற்றையும் ம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் ம் முடிக்கிறவருமாய் இருக்கிற ம். இயேசுவை நோக்கி ம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ம். பொறுமையோடு ஓடக்கடவோம். ம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ம் அவமானத்தை எண்ணாமல் ம். சிலுவையை சகித்து ம். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ம் ஆகையால் ம். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் ம். சோர்ந்து போகாதபடிக்கு ம். தமக்கு விரோதமாய் ம். பாவிகளால் செய்யப்பட்ட ம். இவ்விதமான ம். விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ம் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ம். ரத்த சிந்தப்படத்தக்கதாக ம். நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ம் அன்றியும் என் மகனே, ம். கர்த்தரின் சிட்சையை அற்பமாக எண்ணாதே. ம் அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாமும் இந்த விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டு வருகிற நாட்களிலே தேவனுடைய கைகளிலே ஒரு விலையுயர்ந்த பாத்திரமாக இருந்து நாம் பெற்ற இந்த சத்தியங்களை அநேக சகோதர சகோதரிகள் இன்னும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த அறுவடை வேலையில் நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கல அதை தொடர்ந்து தேவன் நமக்கு செய்யறதுக்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக, ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பளித்த தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மற்றும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.